மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் இங்கிலாந்தோட டெஸ்ட் சீரீஸ்ல 3வது டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 445 அடிச்சிட்டாங்க. ஓகே, வேற லெவல் பா இந்தியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பயே இங்கிலாந்தோட பேட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜாக் கிராலி, டக்கட் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சு, குறிப்பா டக்கட் 133 நாட் அவுட்ல நின்றுகிட்டு இருக்காரு. ஆலி போப் வேற இடையில ஒரு 39 அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. இப்போ ரூட் வந்து இதுல இருக்காரு. ஓகே, எப்படி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 238 ரன் ட்ரையல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரோட 500வது விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்று கடந்தார் இல்லையா. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இது அப்படின்னே சொல்லலாம். இந்தியன் பவுலர்ஸ்லேயே அனில் கும்ளைக்கு அப்புறம் 500 விக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்ல எடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின். ஓகே, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து கிரிக்கெட்டோட லெஜெண்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வந்து கிடையாது. அவர் வந்து இப்போ ஒரு சில மெடிக்கல் ரீசன்ஸ்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட் டெஸ்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அவங்களோட அம்மாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இமிடியேட்டா அவர் வந்து சென்னைக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளம்பிட்டாரு அவரு. இந்த ஒரு நியூஸ் வந்ததுலேருந்தே உண்மையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஒரு சைடு அவர் ஃபேமிலி ஆப்வியஸ்லி அதுதான் இம்பார்ட்டன்ஸ், அதை பார்த்து தான் ஆகணும். பட் இன்னொரு சைடு அவர் இல்லாம எப்படி இதை கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி தெரியல. ஆப்வியஸ்லி என்னன்னா ஒரு 10 பிளேயர்ஸோட தான் விளையாடணும். ஒரு சப்ஸ்டியூட் இருப்பாங்க, பட் மெயின் பிளேயர்ஸ் 10 பிளேயர்ஸோட தான் விளையாடணும் இந்த டெஸ்ட் ஃபுல்லா அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க். ரீப்ளேஸ்மெண்டா யாரையாவது உள்ள கொண்டு வரலாமா ப்ரோ? ஏன்னா மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அப்படி ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு ரூல் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பென் ஸ்டோக்ஸ் அலோ பண்ணா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிளேயர் ஆட வைக்கலாம் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. பட் நான் ரூல் புக்லாம் படிக்கல, அது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படிங்கிறது தெரியல. மேபி இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் மேட்சஸ் ஆரம்பிச்சிடும் இல்லையா, அப்பதான் நமக்கு தெரியும் யாராவது ஆடுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஆடினா வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஆடலை அப்படின்னா 10 பிளேயரை வச்சு தான் விளையாட வேண்டிய சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க போகுது. டெஃபினெட்லி இது இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் பேட்டிங்லேயும் குரூஷியலாக ரன் அடிக்கக்கூடியவர், பட் பவுலிங்கில் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதன்மையான ஒரு ஸ்பின்னர். அவர் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மாதிரி சில விஷயங்கள் தான் தொடர்ந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் அவர் வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா தட்டி விட்டுட்டு போயிடுவாரு. பட் ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெடிக்கல் ரீசன்னால தான் வந்திருக்காரு அஸ்வின் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஹோப்ஃபுல்லி அதெல்லாம் சரியாயிட்டு அவர் அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்துடணும். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? இன்கேஸ் அலோ பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் யாரை விளையாட விடுவீங்க? அக்ஷர் பட்டேலையா, வாஷிங்டன் சுந்தரியா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் உங்களை சந்திக்கிறேன். This is VJ Money. Love you all. Stay safe, மக்களே. Love you.